கடந்த காலங்களில் திரு கருணாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில ஆமா அதே கூட்டணி மறுபடியும் விஜய் அவர்கள் இணைந்து ஒரு தேர்தல் சந்தித்தா சார் எடப்பாடிங்கிறவர் பாரத பிரதமர் ஆனாலும் கூட அவர்கிட்ட எல்லாம் போய் நிக்கிற மானங்கட்டவன் நான் கிடையாது. ஒரு இனத்துரோகி தமிழர்களுடைய உரிமைகள் அத்தனையும் அடமானம் வைத்த ஒருத்தரை பத்தி அவர்கிட்ட போய் நிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் நாண்டுகிட்டு செத்துருவேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் நீங்களும் நீண்ட காலமா கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா திமுக அரசு தற்போது வரை அதை செயல்படுத்துறதுக்கு மறுக்கிறாங்க. இதுல ஒரு தவறு இருக்கு. இது திட்டமிட்டு பின்னுடைய அரசும் அதோட கூட்டணியாக இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து வழிமொழிகிற தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம். என்னை பொறுத்தவரை விவரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒன்றிய அரசு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களும் பல வாரியான ஜாதிகள் இருக்குது. அது எப்படி நினைக்கிறீங்க? தெலுங்கானாலையும் பீகாரிலும் ஏற்கனவே எடுத்துருக்காங்க. அப்படி இல்லை சார், மேற்கோள் காட்டி தான் பல கட்சிகள் வலியுறுத்துறாங்க. ஒன்னும் இல்லை. அதாவது கிட்டத்தட்ட நான் இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்புக்காக தமிழக சட்டமன்றத்தில் நான் பேசிய குறிப்புகள் கூட இருக்கு. இப்ப நீங்க ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, மத்திய அரசாங்கத்துடைய இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்குறீங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்கிற கணக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த விகிதாசார அடிப்படை கொடுக்குறீங்க? ஆமாங்க, அதுதான் நானும் சொல்றேன். சென்சஸ் எடுத்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை. சர்வே எடுத்து அதை சட்ட ரீதியாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்த இந்த தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேல 50,000க்கு மேல ஒரு காலத்துல 4000க்கு மேலன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு இதுல லட்சக்கணக்கில் சொல்றாங்க. அப்ப இது எப்படி? அதே நேரத்தில் நீங்க ஒண்ணு கவனிக்கணும். ஏன் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த மறுக்குது? நான் பகிரங்கமாக சொல்றேன், அவர்களுடைய பார்ப்பனருடைய ஆதிக்கத்திற்காகவும் இன்றைக்கு எப்படி உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றங்களில் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்காரர்கள் மட்டுமே நீதிபதி பதவிகள் எப்படி வழங்கப்படுதோ, எப்படி அதை எதிர்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்களோ, இது தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜாதி ரீதி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதுதான் மத்திய அரசினுடைய உள்நோக்கம்.